ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட் தான் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி, டிவி 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி என்னென்ன நியூஸ்லாம் மெயினாக வந்ததுன்னா, அசோகா பில்கான் இன்றைக்கி மார்னிங் ட்ரேடில் 3% கெயின் ஆயிருந்தது. அவங்களுக்கு இபிசி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1738 crore. யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் ட்ரேட்லேயே இவங்க 3% இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ டென்டேட்டிவ் அப்ரூவல் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் கேன்சர் ட்ரக்கு. அதனால் இன்றைக்கி 1.20% அரௌண்ட் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். என்எம்டிசி ப்ரொடக்ஷன் அப் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1.3% ஃபார் செப்டம்பர் மந்த் சொல்கிறேன். ஸோ சேல்ஸும் அப் ஆகிருக்கு 13.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மில்லியன் டன்ஸாக 3.11 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்லேருந்து 3.54 மெட்ரிக் டன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஷேர் பார்த்திங்கன்னா 2.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கேபிஐடி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஓவர் 1% ரைஸ் ஆயிருந்தாங்க. 1694 இன் மார்னிங் ட்ரேடில் போயிருந்தாங்க. எக்ஸ்டெண்டிங் கிரெயின்ஸ் ஆஃப் செகண்ட் டே இன்றைக்கி 2வது நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. எதனாலனா ஜேபி மார்கன்ஸ் நியூட்ரல்லேருந்து ஓவர் வைட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 2000 சொல்லியிருக்காங்க. ஷிவாலிக் ரசாயன் இன்றைக்கி 15% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கான அப்ரூவல் இன் டஹாஷ் குஜராத்தில். மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி 1.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஐஏஎஃப்எல் நியர் டவுன் ஓவர் 1%. ஜேஎம் ஃபினான்ஷியல் ஷேர்ஸும் இன்றைக்கி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் இன்றைக்கி லாஸில் தான் இருந்தது. ஃபாலிங் அப் டு 3% ஃபால் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் ஆஃப் சாய்ஸ் இன்டர்நேஷ்னல், ஷேர் இந்தியா, தானி சர்வீசஸ், டோலாட் அல்கோடெக், 5 பைசா கேபிட்டல், ஆதித்யா பிர்லா கம்பெனி எல்லாமே இன்றைக்கி லாஸஸ் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் ஏஞ்சல் லோன் மட்டும் 7% கெயின் ஆகிருக்காங்க. இன்வெஸ்டர் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3000 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க லாஸ் பார்த்துருக்காங்கன்னா, நம்ம எஸ்டர்டேவே பார்த்துருந்தோம் F&O ரூல்ஸ் டைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே லாஸ் தான் பார்த்துருக்காங்க. ஷேர்ஸ் ஆஃப் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி 6% அரௌண்ட் ஃபெல் ஆகிருக்கு. இன்வெஸ்டருக்கான அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 4200, இன்னும் 30% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டர் ஃபார் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். மாருதி சுசுகி இன்றைக்கி 4.5% டவுன் ஆகியிருக்காங்க. கம்பெனி அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1.2% இயர் ஆன் இயர் டொமஸ்டிக் சேல்ஸில் டிக்ளைன் ஆகிருக்கு செப்டம்பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எஸ்யூவி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் த செப்டம்பர் மந்த் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து இன்றைக்கி கம்மியாயிருக்கு. ஸோ அதாவது செப்டம்பர் மந்த்துக்கு கம்மியாயிருக்கு. ஸோ அதனால் மாருதி சுசுகி மெயினாக இன்றைக்கி 4.5% ஃபால் ஆகியிருக்காங்க. பிபிசிஎல் அதாவது பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாமே 5 to 7% ஆஃப்டர்நூன் ட்ரேடில் ஃபால் ஆகியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவர் நைட்டில் மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன் மிடில் ஈஸ்ட். அதனால் இன்றைக்கி ஆயில் பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபால் ஆகியிருக்காங்க 5 to 7%. ஜெஃப்ரீஸ் இந்தியா என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ வரப்போகுது இல்லைங்க. ஸோ அதனால் 11 சைட் மேலே என்டிபிசியோட பேஸ் கேஸ் வந்து 485 per ஷேர். ஸோ இன்னும் 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ வந்து நல்லா ஆப்டிமிஸ்டிக் சினாரியோவாக இருந்ததுன்னா இன்னும் என்டிபிசியோட ஷேர் 34% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 580 per ஷேர் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி வந்து ஒரு அவ்வளோ ஒர்த் இல்லைன்ற மாரி இருந்ததுன்னா டவுன் சைட் சினாரியோ தான் என்டிபிசிக்கு. இன்னும் 33% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டார்கெட் 290 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வந்ததில்ல பார்த்தீங்களா. இப்போ பஜாஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ரேலி வந்துச்சு அந்த ஐபிஓ வந்தபோது. அதேமாரி தான் இவங்க என்டிபிசிக்கு சொல்லியிருக்காங்க. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ வந்து பெட்டராக இருந்ததுன்னா என்டிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். ஐடிடி சிமெண்டேஷன் ஸ்டாக் இன்றைக்கி 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சர்க்கியூட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 1937 crore ஆர்டர். யார்கிட்டேருந்துன்னா உத்தரப்பிரதேஷ் கிட்டேருந்து. ஸோ கமர்ஷியல் பில்டிங் கான்ட்ராக்டுக்கான ஆர்டர் அது ஐடிடி சிமெண்டேஷனுக்கு கிடச்சிருக்கு.
பிஎஸ்சி அண்ட் எம்சிஎக்ஸ் இன்றைக்கி 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செபி வந்து F&O நார்ம்ஸ் டைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அது வந்து அவங்க நினச்ச அளவு ரொம்ப டைட்டனாக இல்லை, லிபரலாக தான் இருக்குன்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே 8% நியர் டு 8% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பூட்டானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அலாங் வித் ஜாயின்ட் வெஞ்சரோட யாரோடலாம் பார்த்தீங்கன்னா ராயல் கவர்மெண்ட் பூட்டானோட அண்ட் ட்ரக் ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களோட சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு பூட்டானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் பவர் அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. ஸோ அதனால் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ரெண்டு பேருமே. JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இன்றைக்கி நியர் டு 1 to 3% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. குளோபல் ப்ரோக்கரேஜ் இவங்களுக்கு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கும் JSW ஸ்டீலுக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு 1200 பெர் ஷேர், JSW ஸ்டீலுக்கு 1220 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 17 and 22% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நொமுரா. அதே மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீலுக்கு வந்து ஜிண்டால் ஸ்டீல், JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் இதெல்லாம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல், JSPL அண்ட் JSW ஸ்டீலுக்கு ஓவர் வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. இன்னும் 24% அண்ட் JSW ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 28.5% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. JSPLக்கு டார்கெட் 1200, JSW ஸ்டீலுக்கு டார்கெட் 1115 சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. அதே டாடா ஸ்டீலுக்கு மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, 30% தான் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 175 பெர் ஷேர். அதே மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. சேலுக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க, 125 பெர் ஷேர் டார்கெட் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் எனக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 565 crore ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்லேயே 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 4% ஃபால் ஆகிருக்கு. ஸோ செப்டம்பர் மந்த்லேயும் ஃபால் ஆகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வீக்காக. இப்போ அது கண்டினியூ ஆகுது அக்டோபர் மந்த்லேயும். எதனாலன்னா அவங்க டொமஸ்டிக் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் டிக்ளைன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 82,023 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2024 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 69,694 யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ டீப் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ ஆனால் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 0.4% அப் ஆகிருக்கு. ஸோ அதனால் டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி 4% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. 118%ல டெப்ட் ஆகிருக்கு. என்எஸ்சியில் என்ன ரேட்டில் லிஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 480 பெர் ஷேர்னு லிஸ்ட் ஆகிருக்கு. அவங்களோட லிஸ்டிங் ப்ரைஸ் ரேஞ்சு 209 to 220. ஸோ 220லேருந்து பார்த்தீங்கன்னா 118% ப்ரீமியமில் 418 என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆன பிறகு அவங்க 513 வரைக்கும் போயிருந்தாங்க. லிஸ்ட் ஆன பிறகு 1% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஷேர். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.